ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள். அதிமுக பொதுச் செயலாளர் தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து தொடரப்பட்ட வழக்கு உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. சூரியமூர்த்தியின் வழக்கை நிராகரிக்க வேண்டும் என எடப்பாடி தாக்கல் செய்த மனுவை உரிமையியல் நீதிமன்ற உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருந்தார். தற்போது உத்தரவிற்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது. வழக்கை நிராகரிக்க மறுத்து எடப்பாடி பழனிசாமி மனுவை தள்ளுபடி செய்த உத்தரவுகளுக்கும் தடை விதித்தது உயர்நீதிமன்றம். எடப்பாடி பழனிசாமி மனுவிற்கு செப்டம்பர் 3ஆம் தேதி பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. மேலும் விவரங்களை செய்தியாளர் சுரேஷ் வழங்க கேட்கலாம். சுரேஷ் வணக்கம். இந்த வழக்கு தொடர்பான மேலும் தகவல்களை சொல்லுங்க. வணக்கம். கடந்த 2022ஆம் ஆண்டு ஜூலை 11ஆம் தேதி நடைபெற்ற அதிமுக பொதுக்குழு கூட்டத்தில் கட்சியினுடைய பொதுச் செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அறிவிக்கப்பட்டார். இந்த அறிவிப்பை எதிர்த்தும் பொதுக்குழு தீர்மானங்களை எதிர்த்தும் திண்டுக்கல்லை சேர்ந்த சூரியமூர்த்தி என்பவர் சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவில் பொதுச் செயலாளர் அடிப்படை உறுப்பினர்களால் மட்டும்தான் தேர்ந்தெடுக்கப்பட வேண்டும் என்று சுட்டிக்காட்டியிருந்தார். இந்த வழக்கை, அதாவது சூரியமூர்த்தி தாக்கல் செய்த இந்த வழக்கை நிராகரிக்க வேண்டும் என்ற கோரிக்கையுடன் எடப்பாடி பழனிசாமி சென்னை உரிமையியல் நீதிமன்றத்தில் ஒரு மனு தாக்கல் செய்திருந்தார். அந்த மனுவை சென்னை உரிமையியல் நீதிமன்றம் தள்ளுபடி செய்து கடந்த ஜூலை மாதம் உத்தரவு பிறப்பித்திருந்தது. இந்த உத்தரவை, அதாவது உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தரப்பில் உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டிருக்கிறது. இந்த மேல்முறையீட்டு வழக்கு நீதிபதி பி பாலாஜி முன்பு இன்றைக்கு விசாரணைக்கு வந்தது. அப்போது எடப்பாடி பழனிசாமி தரப்பில் ஆஜரான மூத்த வழக்கறிஞர் விஜயநாராயண், உரிமையியல் நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருக்கக்கூடிய சூரியமூர்த்தி அதிமுகவினுடைய உறுப்பினரே அல்ல, உறுப்பினராக இல்லாத சூரியமூர்த்தி கட்சியினுடைய செயல்பாடுகள் குறித்து கேள்வி எழுப்ப முடியாது, அதனால இந்த வழக்கை நிராகரிக்க மறுத்து உரிமையியல் நீதிமன்றம் பிறப்பித்த அந்த உத்தரவுக்கு தடை விதிக்க வேண்டும் என்று வாதிட்டார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதி உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய உத்தரவுக்கு தடை விதித்து உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உரிமையியல் நீதிமன்றத்துல சூரியமூர்த்தி தாக்கல் செய்த அந்த வழக்கு, அதாவது பொதுச் செயலாளராக தேர்வு செய்யப்பட்டதை எதிர்த்து சூரியமூர்த்தி தாக்கல் செய்த அந்த வழக்கினுடைய விசாரணைக்கும் இடைக்கால தடை விதித்து நீதிபதி பாலாஜி உத்தரவிட்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் உரிமையியல் நீதிமன்றத்தினுடைய அந்த உத்தரவை எதிர்த்து எடப்பாடி பழனிசாமி தாக்கல் செய்திருக்கக்கூடிய அந்த மனுவுக்கு பதிலளிக்க வேண்டும் என்று சூரியமூர்த்திக்கு உத்தரவிட்டு இந்த வழக்கினுடைய விசாரணையை செப்டம்பர் 3ஆம் தேதிக்கு நீதிபதி பாலாஜி தள்ளி வைத்திருக்கிறார். தகவல்களுக்கு நன்றி சுரேஷ். ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.